போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நஷ்டீடு வாங்குறதுல வந்து முறைகேடு நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். எப்படின்னு சொல்கிறேங்க. ஒரு கோடவுன் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்டாக்கு என்ன பிராண்ட் நியூ புதுசாக வந்து இறங்கியிருக்கா, எல்லாம் அவனுக்கு வவுச்சர்ஸ் பில்ஸோடு வச்சுருப்பானா, எவ்வளோக்கு வாங்கினேன் நான் எவனோ எந்த குப்பியில் அந்த எதாயத்துல வந்து பொறியின்னு வந்து போடுறான். ஆக்சுவலாக அது வந்து லட்சக்கணக்கில் கூட மதிப்பு இருக்காது. எரிஞ்சிட்ட பிறகு என்ன சொல்லுவான், 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா, நீ எப்படி அதில் 1/3 1/5 கொடுக்குறியா, 2/3 எவ்வளோ கொடுக்குறியா, அது அப்புறம் கதை. நீ எப்படி நம்புவ? அதுக்குரிய வவுச்சர்ஸ் பில்ஸ் இருக்கான்னு கேட்கணும். அரசாங்கத்தை என்ன தனியார்த்தா கூட இருக்கட்டும், என்ன எல்லாம் ஏமாற்றிங்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் கொளுத்தி இந்த மாதிரி போய் எல்லாம் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அங்கே என்னடான ஒரு சைடு எல்லாம் பட்டாசு வச்சு ஸ்பாயில் பண்ணுறான். என்னண்டா நீங்கள் என்னென்னா குடோனில் பற்றி விட்டு பற்றிச்சா நீங்கள் பற்றி வச்சிட்டிங்களானே தெரில. எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதனால் 5 ரூபா ஸ்டாக் வச்சுட்டு 50 கோடி கிளைம் பண்ண